பிசாசு வந்து நம்முடைய எதிரியே கிடையாது. என்னைக்கு இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கு அவனோட தனித்துவம் ஒழிஞ்சு போச்சு. அவன் தன்னிச்சே செயல்பட முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேரடியா அவன் கிரி செய்ய முடியாது, மறைமுகமா தான் கிரி செய்ய முடியும், மனுஷன் மூலியமா அவன் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்முடைய எதிரி யார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுகொள்ளணும். நம்ம எதிரி யாருன்னா எதிர்த்து இருக்கிறாங்க, ஆப்போசிட்டா பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி கிரி செய்யணும் சொன்னேன்ல நானு. அப்போ அந்த காரியங்களை வந்து நம்ம வந்து சரி செய்யணும்னு சொன்னா நமக்குள்ளதை சரி செய்யணும். அதைத்தான் சொல்ல வரேன். நமக்குள்ளதை சரி செய்தா தான் அதை நீங்க ஜெயிக்க முடியும். உலகத்தை உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா சரி செய்யவே முடியாது. உங்களை சரி செய்யாம என்ன நான் சரி செய்து கொள்ளாம. நான் மறுபடியும் சொல்றேன், பிசாசு எதிரின்றத மறந்துடணும். தனித்துவமே கிடையாது பிசாசு. ஏசு என்னைக்கு ரத்தம் சிந்தினாரோ அவனுக்கு தனித்துவம் போயிடுச்சு. மனுஷன் மூலியமா தான் கிரி செய்வான். அப்ப அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமான காரியங்கள், அந்த மனுஷன் நமக்கு விரோதமா எழும்ப கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த ஆதாமின் உலகம் நம்மளை பாதிக்க கூடாதுன்னு சொன்னா நமக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதான் ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வசனம் தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுன்னு சொன்னா, இந்த ஆதாமின் உலகத்தின் மூலியமா நமக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த ஆதாம் உலகத்தை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டு ஒழிச்சிருன்றாரு. நான் சொல்றது புரியுதா? ஆதாம் உலகத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம உள்ள நல்ல ஒரு எழுப்புதல் நமக்குள்ள வரணும். வந்து அந்த ஜீவ தண்ணீரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த ஆதாம் உலகத்தை கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். நம்முடைய சுயபலத்துல காலி பண்ணா மறுபடியும் அது வந்து என்ன பண்ணும், எழும்பிதான் நிற்கும். எப்படி ஒரு வேரை கட் பண்ணாம மரத்தை மாத்திரம் கட் பண்றோம், ஸ்டெம் கட் பண்றோம் இல்லையா, அந்த இது அதை கட் பண்ணோம் அப்படின்னா எப்படி மறுபடியும் வந்து முளைச்சு நிக்குமோ அதே மாதிரி தான்